தர்ஷினி என்ன பண்ணுறீங்க? பாத்திரம் வைக்கிட்டு என்ன ரதிஷும் பாத்திரம்லாம் வளர்க்குறீங்க? சும்மா ஓடிட்டு அதுதான் கம்மியாக வளர்ந்துச்சா. சரி சரி, கொஞ்சமாக இருந்தால் வளர்க்குறது, இல்லைன்னா வளர்க்குறது இல்லை. சரி, அடுத்தது வீடு கூட்டுவீங்களா? வீடு கூட்டுவீங்களா? அதுவா பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்கணும்னா, நம்ம ஈவினிங் வீடியோ தான் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மேடம் வேறு அந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. முடிச்சாச்சா தர்ஷினி? ஒரு வழியே விளக்கிட்டாங்க. இவ்வளோ பாத்திரம் விளக்கிருக்காளாமா. நான் வளர்க்கல, அம்மா ஏற்கனவே விளக்கி வச்சுருந்தாங்க. அதுதான். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? குளிக்க போறீங்களா? என்ன ஒரு ஷாக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிறோம். தர்ஷினி வந்து இப்போ வெங்காயம் எடுத்துட்டு இருக்கா. இதுக்கா வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால வெங்காயம் அவ்வளோ அறுத்து கொடுக்க சொன்னேன், அறுத்துட்டு இருக்கிறா. அவள் பன்னீராக எடுத்துட்டேன். பன்னீர் கட் பண்ணி வச்சிட்டா. நம்ம நைட்டுக்கு தான் டிஃபன் செய்கிறதுக்காக இப்போ 6 மணி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து பாப்பா அறுத்து கொடுத்தோன்னா நான் வந்து கிரேவி செஞ்சிடுவேன். அப்படி சொல்லணும், வேணும் வேணாம். நாம் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா காப்பி தான் வைக்கிறோம். எனக்கு வந்து காப்பி, பாப்பாவுக்கு வந்து பால் வேணுமாவா. அப்புறம் தம்பி வந்து இல்லை, அவங்க அப்பா கூட வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். மேடம் வேறு வெங்காயம் கட் பண்ண அழுகுறாங்க. வெங்காயம் என்னால் இதுக்கு மேலே கட் பண்ண முடியாது அப்படின்ட்டா. அம்மா மஞ்சள் பால் ஆற்றிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது சார்? காசு எண்ணிட்டு இருக்கேன். சேஃப்டி பாக்ஸா? மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், கறி மசாலா தூள். இருக்கா? கழுவிட்டு கொடுக்கலாம். தண்ணி சேர்க்கலாம். செம்ம டேஸ்டாக இருக்குது தர்ஷினி. வேணும் கொடுங்க, நல்லா ஊதி விடுங்க. சூடு வச்சிட போகிறேன்.
தீந்துருச்சா வேஸ்ட் பண்ணிட்டா கொஞ்சம் போடி சூப்பரா இருக்கு. அனுப்பிச்சுடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி செஞ்சாச்சு. அப்புறம் வந்து புதினா சட்னி காலைல அரைச்சது இருக்குது. அப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறோம்.